அது எப்படின்னா நான் எல்லாருக்குமே நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். நீங்க டிவி எதா பார்க்குறீங்கன்னா, கண்ணாடியும் போட்டுட்ருப்பாங்க. கண்ணாடி போட்டுண்டு ஒரு கண்ண மூடிக்குங்க. அதாவது அந்த கண்ணாடியும் போட்டுண்டு அந்த டிவி பார்க்குறோம் அப்படின்னா, பாருங்க. அப்போ இந்த கண்ல எவ்வளோ பார்வை இருக்குன்னு தெரியும். அப்புறம் இந்த கண்ண மூடுங்க. இந்த கண்ல எவ்வளோ பார்வை இருக்குன்னு தெரியும். சில சமயத்தில என்ன ஆகும்னா, ஒரு கண்ல பார்வை கம்மியாயிட்டே போகும். ஆனா அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா 2 கண்ண வச்சும் அவங்க பார்க்குறாங்க. 2 கண்ண வச்சு அவங்க வெஹிக்கிள் ஓட்டுறாங்க. 2 கண்ண வச்சும் ஸ்டிச்சிங்கோ, குக்கிங்கோ எது பண்றாங்களோ இல்ல அந்த தொழில் கூட பார்ப்பாங்க. இங்க ஷாக் மாரி ஆயிடும் அவங்களுக்கு. நம்ம வந்து இந்த கண்ண மூடிட்டு படிங்கன்னா ஒண்ணுமே தெரியலங்க. அப்ப நம்ம கேட்போம் எவ்வளோ நாளா அப்படி தெரியாம இருக்குன்னா, தெரியலங்க. ஒரு நாளுமே நாங்க உணரவே இல்ல. ஒரு கண்ல பார்வை கம்மியா இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்களுக்கு அது எங்களுக்கு உணர்ச்சியிலே இல்ல அப்படின்னு ஆல்மோஸ்ட் ஷாக் மாரி ஆயிடும் அவங்களுக்கு. ஸோ நம்ம வீட்லயே இப்படி பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா, சும்மா டிவி பார்க்குறோம். இல்ல ஏதோ ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்கோம் டிவில. இல்லன்னா நம்ம லேப்டாப்ல பார்க்குறோம். அப்படின்னா ஒரு கண்ண மூடிட்டு பாருங்க. அடுத்த கண் அப்ப ஒரு கண்ல பார்வை கம்மியாறது தெரியும் நம்மளுக்கு. அப்படி இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் வித்தியாசம் இருந்ததுன்னா, உடனே வந்து கண்ணு டாக்டர் நம்ம பார்க்கணும். அவங்க கண்டுபிடிப்பாங்க. எதனால அந்த மாரி ஒரு பார்வை குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க.